ஒரு கொஷின் இப்போ எனக்கு ரொம்ப காமனா டிஎம் வருது. என்ன பாத்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு தொப்பை இருக்கு, தொப்பை குறையறதுக்கு ஒரு நல்ல டயட் பிளான் சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் அதை ஃபாலோ பண்ணி என் தொப்பையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொப்பையை குறைக்கிறதுக்கெல்லாம் டயட்லாம் எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட்ல உங்களுக்கு வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பெல்லி ஃபேட்டோ இல்லை பட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது, தைஸில் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு டயட்லாம் இல்லை. யூ ஹாவ் டு டூ எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் அது குறையும். ஸோ அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பிளாங்க் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன், என்னோட பேஷண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். ஸோ பிளாங்க் வந்துட்டு ஒரு 3 செட்ஸ் பண்ணுங்க, டெய்லியும் ஒரு 3 செட்ஸ் 30 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ அது பண்ணும்போது கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி யோகால ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு, என்ன பார்த்தீங்கன்னா புஜங்காசனா, பர்வதாசனா ஸ்ட்ரெச்சிங். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை பண்ணும்போது உங்களுக்கு தொப்பை நல்லா குறையும். இது ஒரு 10 டைம்ஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 5 நாள் ஃபாலோ பண்ணிட்டு டாக்டர் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த தொப்பைன்றது ரொம்ப வருஷமா நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கு. ஸோ 5 நாள்ல எப்படி உங்களுக்கு சரியாகும்? ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ ரெகுலரா கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும். தேங்க்யூ.